அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர் கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் ஆர்ப்பரிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்ட அணைகளில் இருந்து உபரிநீர் திறப்பு தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் காரைக்கார் மற்றும் சேர்வலாறு அணைகளில் இருந்து வினாடிக்கு சுமார் 12,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் முத்துராமன். வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் மருதூர் அணைக்கு தற்போது நிலவரப்படி சுமார் 20,000 கனஅடி நீர் வெள்ள உபரிநீர் தாமிரபரணி ஆற்றில் வந்து கொண்டிருக்கிறது. தற்போது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் செய்தி குறிப்பின்படி தொடர் கனமழை காரணமாக காரையாறு மற்றும் சேர்வையாளர் அணைகளில் இருந்து வினாடிக்கு 12,000 கனஅடியும், மணிமுத்தாறு அணையிலிருந்து சுமார் 4,000 கனஅடியும் வெள்ள உபரிநீர் திறந்து விடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது திறந்து விடப்பட்டுள்ள வெள்ள உபரி நீர் தூத்துக்குடி மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள மருதூர் அணைக்கு இன்று காலை வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தற்போது திறந்து விடப்பட்ட வெள்ள உபரி நீரானது மருதூர் அணைக்கு சுமார் 33,000 35,000 கனஅடி வரை வெள்ள உபரி நீர் இன்று காலை வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மருதூர் மற்றும் சிறுவைகுண்ட அணையில் உள்ள பகுதியில் களியாவூர் முதல் புன்னக்காயல் வரை தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரங்களில் வசிக்கும் கிராம மக்கள், பொதுமக்கள் மற்றும் கோரம்பலம் மற்றும் அணைக்கட்டி பகுதியில் வசிக்கும் ஆற்றில் குளிக்கவோ ஆற்றில் கரையோரங்களில் இறங்கவோ செல்லாமல் பாதுகாப்புபடி இருக்க வேண்டும் என இந்த மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் அறிவித்துள்ளார். குறிப்பாக அரசு அதிகாரிகளும் உடனுக்குடன் மேற்கொள்ள வேண்டும் என கட்டளையிட்டுள்ளார் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துராமன்.